விஜய் சிவகார்த்திகேயன் வந்து 2 பேரும் ஒரே ஏஜ் ஜென்ரேஷன் கிடையாதுல்ல, அது வேற வேற. ஸோ அது ஒத்துக்க மாட்டேன். பட் ஆனால் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இப்போ வந்து ஒரு 4 நாள் இருந்ததுன்னா ஜனநாயகனுக்கு இன்னும் கொஞ்சம் தேட்டர்ஸ் வந்து ஈஸியாக ஃப்ரீயாக இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 4 டேஸே நிறைய கலெக்ஷன் எடுத்திருப்பாங்க பிஸ்னஸ் வைஸாக. இப்போ அவங்க 10th வராங்கன்னா அது கொஞ்சம் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். லாங் ரன்னை தான் நம்ம பார்க்க முடியும். என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் 2 படம் இல்லை, 5-6 படங்கள் வரணும். வந்தால்தான் இந்த போலியா 150 கோடி 200 கோடி தயாரிக்கிறது நிற்கும். ஏன்னா நான் வந்து இந்த வருஷத்துலேயே ஃபஸ்ட்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கூட எவனுமே ரன்னிங் லேஸே இல்லாமல் நான் தான் ஃபஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன போங்காட்டம் அது. ஒரு 4 படம் வரணும், 4 படத்தில் இந்த படம் ஓடிச்சுன்னா அப்போ வந்து இந்த படம் அப்போ நீங்கள் வந்து அடுத்த வாட்டிலிருந்து படங்கள் வரும்போது இந்த படத்துக்கு என்ன தகுதியான பட்ஜெட்டோ அந்த தகுதியான பட்ஜெட்டை செலவு பண்ணுவாங்க. தேவையில்லாமல் எஸ்கலேட்டட் ப்ரைஸில் வந்து ஹீரோ கொடுக்க மாட்டாங்க. ஒரு 100 நாள் 150 நாள் ஷூட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக நம்ம படத்துக்கு தகுதியான இப்படி தகுதி இல்லாமல் தனியாக ஓடி நாங்கள் 300 400 500 பிம்பிளிக்கு பிலாப்பின்ற மாதிரி ஆச்சு. கடைசியில் ஏதாவது பெரிய பிலாப்பி ஆகிடுது.